நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மத்தியஸ்த சபைகள் ஆணைக்குழு அம்பாறை மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மத்தியஸ்தம் தொடர்பாக அரசு உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்க அபேவிக்ரமின் வழிகாட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் ILM மாஹிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அட்டாளைச்சேனை தைக்கா நகர் சஹரா வித்யாலய குறுக்கு வீதிக்கு கான்கிரீட் இடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அட்டாளைச்சேனை பிரதேச செயலாளர் அகமது அஃப்கர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கிராமிய வலுவூட்டல் அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய முதியோர் செயலகத்தினால் முதியோருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் செயற்திட்டத்தின் கீழ் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 7 லட்சம் ரூபாய் நிதியில் உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் தாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிராமிய மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 3 பயனாளிகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவின் மாஞ்சோலை கிராமத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் தாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளை கையளித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகமும் நூர்லியா மாவட்ட செயலகம், அம்பகும பிரதேச செயலகம், தலவாக்கலை பிரதேச செயலகம், நோவூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இலவச நடமாடும் சேவை ஒன்று இன்று காலை முதல் ஹட்டன் புதிய ரயில் நிலைய கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. நூர்லியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீராராச்சி, பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயர் சர்வதேச கற்கை நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கலைமானி பட்ட கற்கை நெறியினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. நிர்வாகத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் தம்பிநாத பிள்ளை துஷ்யந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கற்கை நெறியை பூர்த்தி செய்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். மட்டு மாவட்டத்தில் வசிக்கும் வீட்டு வசதியற்ற 144 குடும்பங்களுக்கு சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள 46 புதிய வீடுகளுக்கான உதவி காசோலை கையளிக்கும் நிகழ்வு பிரதியமைச்சர் TB சரத் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு அமைப்பாளர் திலகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.